தலைவர் மு.க.ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனை எதிர்த்து திமுகவினர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோவையில் கச்சராயன் ஏரியை பார்வையிடுவதற்காக வந்த திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலினை கைது செய்யப்போவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கச்சராயன் ஏரியை பார்வையிடுவதற்காக திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது தன்னுடைய வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே தற்போது திமுகவினர் தற்போது பல்வேறு கோஷங்களை எழுப்பி வரும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக கச்சராயன் ஏரியை பார்வையிட அனுமதி மறுத்து ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக சேலம் மாவட்ட எஸ்பி தெரிவித்திருந்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதாலேயே இந்த முடிவை எடுக்கப்பட்டிருப்பதாக சேலம் எஸ்பி ஏற்கனவே கூறியிருந்தார். இதனை எதிர்த்து திமுகவினர் தற்போது சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக சார்பாக தூர்வாரப்பட்ட கச்சராயன் ஏரியை பார்வையிடுவதற்காக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் இன்று நேரில் செல்வதாக இருந்தது. அந்த அடிப்படையில் அதற்கான அனுமதி வழங்கப்பட இருப்பதாக முதலில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேவையற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்கிற அடிப்படையில் மாவட்ட கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர் அந்த அனுமதியை மறுத்திருக்கிறார். ஆனால் அனுமதி வழங்கப்படாத சூழ்நிலையிலும் அந்த ஏரியை பார்வையிடுவதற்கான அந்த முடிவை ஸ்டாலின் எடுத்ததை அடுத்து தற்போது அந்த ஏரியை பார்வையிடுவதற்காக அவர் சென்றிருக்கிறார். கடந்த 3 நாட்களாகவே கச்சராயன் ஏரியை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தன. நேற்றைய தினமும் நேற்று முன்தினமும் கூட திமுகவை சேர்ந்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு திமுகவினரை கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சிகளையும் நாம் நேற்றைய நேரலையில் பார்த்திருந்தோம். நேற்றைய தினம் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். நிச்சயமாக நான் கச்சராயன் ஏரியை பார்வையிடுவேன், இது தொடர்பாக நிச்சயமாக நான் கச்சராயன் ஏரியை நேரில் சென்று பார்வையிடுவேன் என்ற ஒரு அறிக்கையும் அவர் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று அவை கோவைக்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐஸ்வர்யா, ஏற்கனவே சேலம் மாவட்ட எஸ்பி கச்சராயன் ஏரியை பார்வையிட அனுமதி மறுத்து ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் நிலையில் தற்போது திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் அங்கு வந்திருக்கிறாரே, நிலவரம் என்ன? வேதவள்ளி, அதாவது சரியாக பாத்தீங்கன்னா 10:30 மணி அளவில் அவர் கோவை விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தார். உடனடியாக அவர் செய்தியாளருக்கு பேட்டி தரவில்லை. அப்போதே பார்த்தீர்கள் என்றால் அங்கு அதிக அளவில் திமுகவினர் குவிக்கப்பட்டிருந்தனர். அங்கிருந்து, அதாவது தற்போது நாம் இருக்கும் இந்த பகுதியானது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சி வந்து கண்ணீர் டோல்கேட், அதாவது இது கோவை விமான நிலையத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கண்ணீர் டோல்கேட் இருக்கிறது. காலையிலிருந்தே தகவல், அதாவது சென்னையில் ஸ்டாலின் அவர் கோவையை கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியானது. இதை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணீர் டோல்கேட் உள்ளிட்ட பகுதியில் திமுகவினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். தற்போது அந்த காட்சிகளை தான் நீங்க பார்த்து வருகிறீர்கள். அதாவது இங்கே பாத்தீங்கன்னா காவல்துறையினர் சம்பவத்தில் எஸ்பி தலைமையிலான காவல்துறை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்க உள்ளனர். இவர்கள் பாத்தீங்கன்னா இங்க பேரிகேட் அமைத்து தற்போது ஸ்டாலின், அதாவது இங்க கோவை மாவட்டத்திற்கு வெளியேறாதவாறு தற்போது பேரிகேட் அமைத்துள்ளனர். இதை கண்டித்து தான் தற்போது திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேதவள்ளி, ஐஸ்வர்யா, திமுகவினர் கொடியோடு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சம்பவ இடத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்கட்டுவிடக்கூடாது என மாவட்ட கண்காணிப்பாளர் அனுமதி மறுத்ததையும் நம்மால் செய்தியாக பார்க்க முடிந்தது. அடிப்படையில் அதிமுகவினர் யாராவது அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்களா? அந்த மாதிரி அதிமுகவினர் இந்த சம்பவ இடத்திற்கு யாரும் வரவில்லை. திமுகவினர் தான் அதிக அளவில் இந்த இடத்தில்
சேலம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட கச்சராயன் ஏரியை 3 நாட்களாக திமுகவினர் தூர்வாரி வருவதாக சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். கோவையில் விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து சேலம் செல்ல முயன்ற திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை கண்டிக்கும் விதமாக தற்போது திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக சேலம் எஸ்பி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். கச்சராயன் ஏரியை பார்வையிட அனுமதி மறுத்து ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்ற காரணத்தினாலேயே திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். முன்னதாக 2 நாட்களாக திமுகவினர் தொடர்ந்து சேலம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்து செல்லும் காட்சிகளையும் நாம் தொடர் நிலையில் பார்த்திருந்தோம். தற்போதைய செய்தியாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கோவை விமான நிலையத்திலிருந்து சேலம் செல்லும் வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். தற்போது கோவையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும்ங்கிற அடிப்படையில் தான் காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் பார்க்கிற போது அதிமுகவினர் யாருமே இங்க வராத ஒரு சூழ்நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறை தரப்பில் வேறு ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்படுகிறதா? அதாவது கார்த்திகேயன், முதல் கட்டமாக அதாவது அந்த ஏரியை பார்க்க செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் தான் அங்கு ஏற்கனவே இரண்டு நாட்களாக சேலத்தில் ஒரு பதற்றமான நிலை நிலவுவதாகவும் அதனாலே ஸ்டாலினுக்கு அங்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் தான் இங்கு அதாவது கோவை மாவட்டத்திலே அவர் தடுத்து நிறுத்தி கைது செய்யவும் வாய்ப்பு இருப்பதாகவும் காலையிலிருந்தே தகவல் பரவியது. ஆனால் இதுக்கு மற்றொரு காரணம் சொல்லப்படுகிறது. இன்று மாலை சேலத்தில் பார்த்தீங்கன்னா 4 மணி அளவில் மனித சங்கிலி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாலை திமுக சார்பில் அது ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் அங்குள்ள காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனாலும் இந்த கைது நடவடிக்கை என்பது அந்த காரணத்தினாலும் செய்யப்படுவது என்று சொல்லப்படுகிறது. கார்த்திகேயன், ஐஸ்வர்யா, தற்போது நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினர் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் நீங்கள் தெரிவித்திருந்தீர்களே, முழு விவரம் என்ன? அதாவது கனியூர் டோல்கேட்ல பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டாலின் இங்க வருவதற்கு முன்பாவே கிட்டத்தட்ட ஒரு 9 மணி அளவிலே பாத்தீங்கன்னா இங்க 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுதிருந்தே தகவல் பரவியது. அதை என்னவென்றால் இங்கே ஸ்டாலின் வந்து முதல் கட்டமாக விமான நிலையத்திலே கைது செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பிறகு இல்ல, இது வந்து தற்போது கனியூர் என்பது புறநகர பகுதிக்கு வருது. அதனால இவர் இங்க வந்து வழக்கம் போல இங்க வந்து ஒரு டோல்கேட் இங்கு காண்பிக்கும் அப்பொழுது கைது செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் பரவியது. இதை எடுத்து பாத்தீங்கன்னா இங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து திமுக சார்பிலும் அதிக அளவில் கிட்ட நீங்களே அந்த காட்சியை பார்க்கலாம். தொடர்ந்து திமுக பாத்தீங்கன்னா இங்க சாலை மறியலில் ஈடுபடவும் முயற்சி செய்து வருகின்றனர். இங்கே கைது செய்யவும் காவல்துறையினர் தெரிவித்து வந்தனர். ஆனால் தற்போது திமுகவின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் ஸ்டாலின் தரப்பிலும் திமுக தரப்பிலும் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இங்க திமுக தரப்புல பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் மட்டுமின்றி சேலம் மாவட்ட நிர்வாகிகளும் அதிக அளவில் இங்கு வந்துள்ளனர். அதனால் அவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறது. கச்சராயன் ஏரியை பார்வையிடுவதற்காக கோவை விமான நிலையத்திலிருந்து சேலம் வந்திருந்த திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை கண்டிக்கும் விதமாக திமுகவினர் தற்போது கோவை கனியூர் சுங்கச்சாவடி அருகே தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் காவல்துறையினர் இறங்கி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் திமுகவினர் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக கச்சராயன் ஏரியை பார்வையிட அனுமதி மறுத்து ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக சேலம் மாவட்ட எஸ்பி தகவல் தெரிவித்திருந்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்ற காரணத்தினாலேயே திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். நேற்றைய தினம் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் நிச்சயம் நான் கச்சராயன் ஏரியை பார்வையிட வருவேன் என்று தெரிவித்திருந்தார்.
தளபதிக்கு பாதுகாப்பு கொடு. வழிவிடு, வழிவிடு. சேலம் மாவட்டத்தில் உள்ள கச்சராயன் ஏரி திமுக சார்பாக தூர்வாரப்பட்டது. தூர்வாரப்பட்ட ஏரியில் அதிமுகவினர் மணல் அள்ள அனுமதி வழங்கப்பட்டதாக திமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக கச்சராயன் ஏரியில் அதிமுகவினர் தொடர்ந்து மண் அள்ளி வருவதாக திமுக தரப்பில் புகார் கூறப்பட்டது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள கச்சராயன் ஏரியை பார்வையிடுவதற்காக ஸ்டாலின் இன்று செல்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் கோவை வந்த திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தற்போது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்கிற அடிப்படையில் காவல்துறை அனுமதி மறுத்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது கோவை மாவட்டத்தில் கனியூர் சுங்கச்சாவடி அருகே வைத்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலினோடு காவல்துறை தரப்பில் தற்போது சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அவருடைய வாகனங்கள் அனைத்தும் கோவை கனியூர் சுங்கச்சாவடி அருகே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. திமுகவினரும் அந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.